ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதை பற்றின சிந்தனை தான் நமக்கு எப்பயுமே இருக்கும். இந்த இறந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகமாக கல்வி அறிவு இல்லை. அப்போ சில நல்ல செயல்கள், நல்ல ஒரு நோக்கங்களை எதிர்வரும் சமூகத்திட்ட நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கதைகள் மற்றும் பழமொழிகள் அப்படி தான் பார்த்திங்கன்னா வாய்ப்பாடல்கள், இது மூலிமா தான் நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல நல்ல சிந்தனை ஊட்டும் செயல்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையும் இதுபோல் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்துக்குமே ஏற்ற கதையாக தான் இன்னைக்கு கதையை நம்ம பார்க்க போகிறோம். கதை என்னமோ நீங்கள் ஆல்ரெடி கேட்ட கதை தான். கண்டிப்பாக இதில் பார்க்குற நிறைய பேர் இந்த கதையை கேட்டிருப்பீங்க. இந்த கதை சொல்ல வர நோக்கம் தான் பார்த்திங்கன்னா 3 காலத்துக்கு எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு ஏழை விவசாயி பார்த்திங்கன்னா வாத்து நிறையா வளர்த்துருக்கலாம். நல்லா கவனிங்க, இறந்த கால கதை இது. வாத்து வளர்ந்துட்டு வந்திருக்கான். அப்போ ரொம்ப வறுமையில் இருக்கிறான். டெய்லியுமே அவனால் வாத்தை கொண்டு போய் மேய விடுறது, மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வருது, அதனால் வர வருமானம், இப்படியே அவனுக்கு போதுமான வருமானம் இல்லை. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு தேவதை அவன் பயங்கரமாக உழைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு வாத்துக்கு மட்டும் ஒரு புதிய சக்தியை கொடுக்குறாங்க. அந்த சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாத்து மட்டும் டெய்லியும் ஒரு தங்க முட்டை போடும். இந்த தங்க முட்டையை அவனுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு முட்டை தான் போடும். இதை அவன் கவனிக்கிறான். தேவதை வரம் கொடுத்துருச்சு. வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் அவனுக்கு ஒரு தங்க முட்டை வருது. இவன் இந்த மற்ற முட்டைகள்லேருந்து தங்க முட்டையும் தனியாக இருக்கும்போது அதை பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். மகிழ்ச்சி அடைஞ்சோன்னா என்ன பண்ணுறான்னா, அந்த டெய்லியும் போகிற ஒவ்வொரு முட்டையும் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறான். மார்க்கெட்டில் விற்று அவனுக்கு தேவையான பொருட்களும் மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவனோட ஏழ்மை நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இப்படி மாற ஆரம்பிக்க என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பேராசை அதிகமாகிடும். பேராசை அதிகமானோன்னா அவனுக்கு ஒரு எண்ணம் என்ன வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தங்க முட்டை வாத்தோட வயிற்றுல இருந்து தான் வருது. அப்போ வாத்துக்கிட்ட நிறைய தங்க முட்டை இருக்குது, நம்ம ஏன் டெய்லியும் ஒவ்வொன்று எடுத்துக்கணும், அந்த வாத்தோட வயிற்று அறுத்து இருக்கிற தங்க முட்டையெல்லாம் ஒன்றா எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி அந்த வாத்தை என்ன பண்ணிக்கிறான்னா ஒரு நாள் அறுத்து எடுக்கிறான். அப்படி எடுக்கும்போது பார்த்தா அந்த வாத்துல ஒரு முட்டை இருக்குது. என்னன்னா அன்னைக்கு போட வேண்டிய முட்டை அவ்வளோதான் இருக்குது. எடுத்தோன்னா அவனுக்கு பயங்கர ஏமாட்டம். ஏன்னா வாத்து இறந்துருச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவனுக்கு முட்டை கிடைக்காது, தங்க முட்டை கிடைக்காது. ஸோ இது வரைக்கும் கிடைச்சதே போதுமானது தான். பட் ஆனால் இருந்தாலும் இதுக்கு மேலே கிடைக்காது. இது என்ன கதையோட உள்ளர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பேராசை பெருநஷ்டம். இந்த கதை நல்லா கவனிங்க. வாய்மொழி கதைகளாக இருந்த காலத்திலேயே நம்ம படிக்கணும், சரிங்களா? இறந்த காலத்தில் இருந்தது இன்னைக்கு வரைக்குமே இந்த தங்கத்தோட மோகம் அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இருக்கிற தங்கத்துக்கு என்ன ஆசை இருந்துச்சோ இப்போ இருக்கிற தங்கத்துக்கும் இதே ஆசை தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தோட விலைகள் மாறுபாடு இருந்தாலுமே இன்னைக்கு வர செய்திகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பார்த்திங்கன்னா மோசமான நிலைமையாக இருக்குது. தம்பதிகள், வயதான தம்பதிகள், இல்லை பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவங்க, ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த தங்கத்துக்காக வேட்டையாடப்படுறாங்க. வேட்டையாடுறது மட்டும் கிடையாது, அவங்க கொலையும் செய்யப்பட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம காவல்துறை ஒன்றும் சும்மா இருக்க போகிறது கிடையாது. இந்த எதெல்லாம் எவெல்லாம் செய்கிறாங்களோ எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளியும் போட்டுடுறாங்க. இந்த கதையோட கரு உங்களுக்கு இப்போ புரியுதா? அதாவது உழைச்சா சம்பாதிக்கலாம். இதுதான் இந்த தங்க முட்டைன்றது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நமக்கு கொடுத்த இது உழைப்பு தான் அவங்க சொன்னாங்க. இதை டெய்லி நமக்கு கிடைக்கிறத சராசரி வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும் இல்லையா? முயற்சி அதிகமாக பண்ணி உழைக்கணும். அதை விட்டுட்டு பேராசையில் போய் ஒரு இடத்த யாரையோ ஒருத்தர் கொலை பண்ணுறது, அவங்க மூலியமா தங்கத்தை எடுக்கிறது, அப்படி உடனடியாக பெரிய ஆளாயெல்லாம் நினைக்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எண்ணம் பேராசையால் பெருநஷ்டம் தான். இப்போ ஜெயிலில் இருக்காங்க. ஸோ இறந்த காலத்தில் சொன்ன கதை தான். பட் நமக்கு இன்னை வரைக்குமே இந்த கதை சொல்லப்பட்ட கதைகள்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்வோட அற்புதமாக ஒத்தி போகுது. ஒரு பொன்முற்றையிட வார்த்தை ஒரு நாள் அழிச்சா அது எப்படி வாழ்க்கையை நம்மளை அழிக்குமோ அதுபோல தான் நாம் ஒரு நாளில் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிற தீய செயல்
நம்மளை கண்டிப்பாக வளர விடாது. அது நம்ம வாழ்க்கையை அழிக்க தான் செய்யும். இது போன்ற நன்னெறி கதைகளை நான் உங்களுக்காக தெளிவி கொண்டு தரேன். இப்போதைக்கு நம்ம கதை சொல்ல நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லை. ஸோ அதனால் நல்ல கதைகளை நான் தேடி நல்ல நெறிகளோடு கொண்டு வந்து உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பேன். கதைகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நல்ல கதைகளோட நன்னெறி கதைகளோட நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஸ்டோரி சத்யா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் a nice day.